ஃப்ளைட்டில் பயணத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு திடுக்கிடும் தகவலாகத்தான் ஒரே நாளில் 3 விமான விபத்துகளுடைய செய்தி. முதல் விமான விபத்து அசர்பைஜானுடைய ஏர்லைன்ஸ், அடுத்த விபத்து கனடாவினுடைய ஏர்லைன்ஸ், அடுத்ததாக ஏற்பட்டது சவுத் கொரியாவினுடைய ஏர்லைன்ஸுக்கு. ஸோ இப்படி 3 விபத்துகள் அப்படிங்கிறதுல முதல் விபத்து அசர்பைஜான் ஏர்லைன்ஸ் யார் சுட்டு வீழ்த்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ரஷ்யா தான். ரஷ்யாவினுடைய ஏர் டிஃபென்ஸ் காரணமாக தான் அசர்பைஜானுடைய அந்த ஏர்லைன்ஸ் விபத்துக்குள்ளானது அப்படின்னு சொல்கிற தகவலை இப்போது உணர முடியுது. இதை ரஷ்யாவும் ஒத்துக்கொண்டார்கள். அசர்பைஜானுடைய பிரசிடென்ட் ரஷ்யா இன்டென்ஷன் இல்லாமல் தான் இந்த விமானத்தை சுட்டு வீழ்த்தியிருக்கிறார்கள். பட் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இதனால் ஏற்பட்ட விளைவுகள் எல்லாமே ரஷ்யா தான் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவிட்ட சொல்லியிருக்காங்க. இன்டென்ஷன் இல்லாமல் சுட்டு வீழ்த்தப்பட்டதா அப்படின்னு பார்த்தா ஆமாம், ரஷ்யாவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இது ஏதோ எதிரி நாட்டினுடைய விமானம் அப்படின்னு சொல்லி அதனுடைய வேலையை காண்பிச்சிருக்கு. அதனுடைய ஷார்ப்னஸ் அந்த விமானத்தின் மீது பட்டு அந்த விமானத்தால் பறக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டு தான் அந்த விமான விபத்து அப்படிங்கிறது, அதாவது எமர்ஜென்சி லேண்டிங் அப்படிங்கிறத கசகஸ்தானில் செஞ்சு அதனால் விபத்து ஏற்பட்டு 38 நபர்கள் இறந்திருக்காங்க. செகண்ட் விமான விபத்து அப்படின்னு சொல்கிறது கனடா தான். பட் அது எதனால் ஏற்பட்டது அப்படிங்கிறதுக்கான செய்தி இன்றும் வெளிவரவில்லை. மூணாவதா சவுத் கொரியாவினுடைய விமான விபத்து, அது ரொம்ப குரூஷலாக இருந்தது. அந்த விமான விபத்துக்கு காரணம் ஒரு பறவை மோதல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பின்னாடியும் சில பல காரணங்கள் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ நார்மலாக ஒரு விமான பயணத்தை நம்ம மேற்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் பார்த்து நம்ம பயப்படணுமான்னு கேட்டால் இல்லைங்க. ஒரு பேருந்தாக இருக்கட்டும், ஒரு மோட்டார் பைக்காக இருக்கட்டும், இல்லை காராக இருக்கட்டும், சாலைகளில் போகக்கூடிய எல்லாமே சரியாக அதனுடைய இலக்கை நோக்கி போகும். ஆனால் விபத்து இல்லாமல் போகுதா அப்படின்னு பார்த்தா இல்லை. எல்லா இடங்களிலுமே விபத்துகள் அப்படிங்கிறது வரதான் செய்யுது. பட் விமானம் அப்படின்னு சொல்கிறது ஒரு லக்ஸரி ப்ராடக்ட். அதை பணக்காரர்கள் அதிகமாக பயன்படுத்துவதனால இது ரொம்ப பெரிய அளவில் பேசப்படுது. அது மட்டும் இல்லை, இனிமேல் விமானத்தில் இந்த மாதிரியான விபத்துகள் அடிக்கடி வர வாய்ப்புகளும் இருக்குது. காரணம் விமானத்தினுடைய ஃப்ரீக்வன்சி தான். அதிகமான விமானங்கள் இப்போது ஒவ்வொரு நாட்டிலும் ஏற்பாடு பண்ணுறாங்க. நிறைய ஏர்போர்ட் புதுசாக முளைக்குது. போக போக இதுவும் நமக்கு பழகிவிடும்.